ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அக்ஷன் பிசிபி சர்வீஸ், நான் நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி அல்ட்ரா ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு உண்டான போர்டு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோர் லாக்கு வந்து ஆகலைங்க, டோர் லாக் எரர் காட்டுது அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா டோர் லாக் வந்து உங்களுக்கு எப்படி இதில் வேலை பார்க்குது அப்படின்றதையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ப்ளஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நியூட்ரல் வரும். ஆக்சுவலாக நான் இப்போ இதில் மாற்றி உல்ட்டாவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபேஸு நியூட்ரலில் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ தட் பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரலில் வந்து எனக்கு ஃபேஸ் வர மாதிரி இருந்ததுன்னா நான் இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எனக்கு வந்து உள்ளே இருந்து வந்து டோர் லாக் வந்து ட்ரிகர் ஆகுது, ரிலே கேட்ச் ஆகிற சவுண்டு கேட்குது, பட் ஆனால் வோல்ட் வந்து அவுட் ஆகலை, சரிங்களா? இது என்ன கம்ப்ளைண்ட்டு ஏதுன்றது ரிலே இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை ட்ராக் எதனா பானாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா ட்ராக் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா போர்டு இப்போ ஆன் பண்ணிட்டோம். நம்ம சும்மா ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்த நேரத்தில் ஒரு ரிலே ஒன்று கேட்ச் ஆச்சு பார்த்திங்களா? அந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாட்டோமா இல்லை காட்டுறாங்க. இது பாருங்க, டோர் லாக் எரர் வந்துடுச்சு. ஆக்சுவலாக இந்த டோர் லாக் எரர் வந்து எப்படி வந்து கிளியர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் அகைன் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எரரில் தான் இருக்குது. கொஞ்சம் உடனே இரேஸ் ஆகாது, கொஞ்சம் நேரம் ஆகும், மெமரி இருக்கிறதுனால. ஓகேங்களா? இப்போ இதுவாகிடுச்சு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒயர் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த ஒயர் வச்சு தான் நம்ம இப்போ இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது என்னன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒயரில் இங்கே வந்து இப்போ நியூட்ரல் இதில் இருக்குன்னா இதில் ஃபேஸ் வந்தோன்னா என்ன ஆகும்னா, இந்த நியூட்ரல் வந்து இதில் டச் ஆகிடும். அப்போ பாருங்கள், இப்போ டோர் லாக் சிம்பிள் போயிடுச்சு பாருங்கள். டோருன்ற இது லைட்டு போயிடுச்சிங்களா? அகைன் நான் இந்த நியூட்ரல் எடுத்தோன்னே வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு டோர் லாக் ஆச்சுன்னா அந்த சிம்பிள் போயிடும். இதை வச்சு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஒயருமே வந்து நியூட்ரலாக இருந்ததுன்னா இதுக்கு ஃபேஸ் வரும்போது, அந்த ரிலே கேட்ச் ஆகி ஃபேஸ் வரும்போது இந்த ஃபேஸு நியூட்ரல் உள்ளே வந்து ஆக்டிவாக அந்த டோர் சுவிட்ச் உள்ள வேலை பார்த்து இதில் வந்து அந்த நியூட்ரல், இங்கே இருக்கிற நியூட்ரல் வந்து இதில் கனெக்ட் பண்ணும், சரிங்களா? இதுதான் வந்து டோர் லாக்கோட ஒர்க்கிங் பிரின்சிபல், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல, டோர் ஓப்பனில் தான் இருக்குது பாருங்கள். நம்ம அதை டச் பண்ணும்போது மட்டும் டோர் க்ளோஸ் ஆகிற போல் காட்டுது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து ரிட்டர்ன் நியூட்ரல் போர்டு உள்ளே போனோன்னா அது வந்து அதோட இதை சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டோர் லாக் ஆச்சுன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணல, டோர் சுவிட்சும் கனெக்ட் பண்ணல, பட் ஓகேங்களா? இதுதான் டோர் லாக். இப்போ நமக்கு எரரில் இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபால்ட் அவுட் பண்ணுறோன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாங்கள் கட் பண்ணி தான் பார்க்கணும் பின்னாடி. நான் இதை கட் பண்ணி உங்களுக்கு என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அக்ஷன் பிசிபி சர்வீஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த டோர் லாக்கு சப்ளை கொடுக்க வேண்டிய ரிலே. இந்த ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் சுவிட்சோட ஒயரில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். பார்க்க போனீங்கன்னா அது பாருங்கள், இந்த ஒயர் தான் அது, ஓகேங்களா? இந்த பிளாக் ஒயர் தான் வந்து அப்படி ட்ராக் செக் பண்ணிக்கணும். இந்த பிளாக் ஒயர் வந்து கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வழியாக வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ இதில் தான் வந்து பிரச்சனை மீன்ஸ் எப்படின்னா, இங்கேருந்து தான் சப்ளை வரல. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக பிரிக்க வேணாம். ஃபஸ்ட்டு அந்த லைனில் செக் பண்ணுவோம், அந்த ரிலேவுக்கு சப்ளை வருதா, வேலை செய்யுதா, என்ன ஏதுன்றதை பார்த்துலாம் ஃபஸ்ட். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்றாப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சால்ட்ரிங் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேலை பார்த்துருந்து 25 வாட்ஸு போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சால்ட்ரான இதில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து போர்டு எப்படி கட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது நமக்கு நல்லாவே இருக்குது, ஓகேங்களா? லைட்டாக அந்த எமிஷன் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மெல்லு மட்டும் பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிறத வரும். முடிஞ்சால் கொஞ்சம் மாஸ்க் வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் ப்ரொடக்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணிவிட்டு என்னன்றதை நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். அதை பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த ட்ராக்கே வந்து எரிஞ்சு போயிருக்கு, தெரியுதுங்களா? இந்த வழி தான் அவுட் ஆகுது ரிலேயோட NO இது, சரிங்களா? இது வந்து இங்கே வந்து 2 பின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரிலேக்கு வந்து ரிலே வந்து ஆன் பண்ணுறதுக்கு 12 வோல்ட்டு, சரிங்களா? இதை நான் பிரிச்சுட்டு என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பானே இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி தெரியுதுங்களா? இது வந்து காமன் ஃபேஸ் வந்து இது ஜம்பர் ஆகிட்டு
வேறு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் போய்ட்டு காமனாக வந்து T1 இல்லை T2 டெர்மினலில் வந்து ஸ்டேபிளாக நிற்கும் இது சரிங்களா. இந்த ஃபேஸு கேட் ஹோல்டுக்கு ட்ரிகர் ஆகும்போது டெர்மினல் 1ல் அதான் இதில் இருக்கிறத வந்து T2வாக வந்து அதை எமிட்டர் கலெக்டர் கான்செப்டில் அவுட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு ட்ராக் போட்டுட்டு இதை நம்ம டெஸ்டிங் செக் பண்ணி பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஆர்வத்தில் வந்து கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் பண்ணாதீங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் வந்து ட்ராக்கு அடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா. அந்த கட்டான ட்ராக் அடிச்சுட்டு நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம், ஓகேங்களா. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணியாச்சு. அந்த பழைய ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெமரியிலே இருக்குது பாருங்கள். ரீசெட்டு ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம ஆன் பண்ணோன்னா திரும்பி அந்த எரர் ஷோ ஆகாது. ஓகே, ஆன் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இதில் தான் நான் ஃபேஸ் வரணும் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வராமல் இருந்தது, நம்ம வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட்டு அதாவது டோர் சுவிட்சுக்கு சப்ளை வந்துடுச்சு, ஓகேங்களா. டோர் சுவிட்சுக்கு 2 சப்ளையோட ட்ராக் தான் வந்து கட் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ இதுக்கு டோர் லாக் உண்டான எரர் வந்து இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு டோர் லாக் சப்ளை வரல அப்படின்றத இப்போ எதனால் திருப்பி டோர் லாக் தான் காட்டுது பாருங்கள். காரணம் என்னென்னா, இதுக்கு சப்ளை வந்தோம், இதுக்கு நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணாதனால இது வந்து இந்த ஃபேஸ் நியூட்ரல் வந்து லிங்க் ஆகி சுவிட்ச் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா இந்த நியூட்ரலோட இந்த நியூட்ரல் டச் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே பாருங்கள். நான் இந்த நியூட்ரலில் டச் பண்ணும்போது டிஸ்பிளே அங்கே போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு எரர் கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. எரர் கிளியர் ஆகிட்டு நம்பர் வந்துடுச்சு. இப்போ ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லக்ஷ்மி பிசிபி சர்வீஸ். மேலும் வீடியோ வந்து நாங்கள் போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.